ஹாய் கைஸ், நான் தான் சஞ்சய் பேசுகிறேன். இப்போ எங்கே போயிடுன்னா எங்களுக்கே தெரில. சும்மா பசங்களை கூட்டின்னு வாடா வரலாம், ட்ரைவ் போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு இருக்கோம். போர் டோல் தாண்ட போகிறோம். ஆனால் எங்கே போகலாம் எனக்கே தெரியல. இந்த பக்கம் எங்கன்னா போயிட்டு சும்மா டீ குடிச்சிட்டு வரலான்ற பிளான் தான் கிளம்பிக்கிறோம். ஆனால் எங்கே போகிறோம் எனக்கே தெரியாது. போகலாம். போயின்னே இருக்கும்போது அப்படியே போயிட்டு என்ன ஐடியா பண்ணுறோம் அதெல்லாம் எனக்கே தெரில. ஸோ ஆனால் அதான் பார்க்க போகிறோம். காட்டு ப்ரோ, வியூ நல்லா இருக்கு ப்ரோ. இந்த நம்ம ஊரில் ஓட்டுறதோட இந்த மாதிரி டோல் அந்த ஹைவே ரோட்ல ஓட்டுறது நல்லா இருக்குது, அழகா இருக்கு. போகலாம், போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். அவன் காணாம போயிட்டான். டீ போட்டா சிட்டிக்கு டீ மட்டும் எத்தனை சிட்டி அவன் போட்டான் கேட்டு போயிட்டு நீ எப்ப எத்தனா என்ன உனக்கு வேலைக்காரா ஒரு டீ ஒன்று வேறு பேச முடியாதான் கேட்டாங்கன்னா சிப்ஸ் நம்ம சாப்பிட்றோம்ல. இப்ப இங்க வச்சுட்டு போனா கூட அது கரெக்டா நாங்களாச்சும் காத்துல பிடிச்சுன்னு இருப்போம். தூக்கின்னு போய் அங்க வச்சுட்டு வரேன் நீனு தெரியுங்க வச்சுரா. இது நம்ம வந்து யூஸ் ஆகாது அங்க வச்சிருக்கு. என்னால இது கப் பெருசா இருக்குதுல்ல. நேற்று குச்சி மேட்டி நேற்று கல்லடா டீடெக்ஸ் கல்லடா கப்பே இவ்வளவுதான். நான் இவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சம் மெலிசாகுது. டீ 15 ரூபாவா மழை பேர்ல. இப்போ வந்து நான் எங்க மாதிரி கோவலை வந்துட்டோம். ஒரு டீ குடிக்கிறதுக்கு அங்கேருந்து அப்படியே பேட்டின்னு கோவலமே வந்துட்டோம். அந்த டோல் தான் தாண்டும் போது தான் டோலு காசு வந்து டோல் பேலாம் இல்லை. டோலு காசு தெரியுது அப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது. நம்ம வந்து கோவலமே ஓட்டினே பேசினே வந்துட்டு இருக்கோம். தான் பசங்க கூட இருந்தாலே வந்து நம்ம என்ன பண்ண என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் பசங்க கூட இருக்கிறது. அதை விட்டு நான் வீட்டிலே இருக்கிறேன் வீட்டில் இருந்தால் வீட்டில் இந்த ப்ரெஷராக இருக்காது. வீட்டில் நம்மளுக்கு 1008 ப்ரெஷர் இருந்தாலுமே ஒரு 4 பசங்க ஒன்னா சேர்ந்து 4 பேர் போயிட்டு வந்தா ஆனா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த ப்ரெஷர் வந்துடும். அது வேற விஷயம். அந்த டைம் இருக்கிறது கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருந்திருக்கும். பே பண்ணிட்டல என்னடா சாண்டு தூக்கு பரவாயில்ல தூக்கு. அப்படிலாம் இல்லை, இப்படி மடி சாக்ஸ் மாதிரி எப்படி அது விட்டா போயிடுமே. திருப்பி போயிடுமே. அப்படி போயிடக்கூடாது. வேறு பையனா இங்க இருந்தே ஃபார்முக்கு வரணும். தூக்கு மடி. என்னடா மடிக்கிற இப்படி மாதிரிடா. நான் மச்சி இப்படி பிடிச்சி மேல தூக்கணும்டா. தூக்கு அவ்வளவுதான். சாக்ஸ் ரெடி. அடுத்து பிரசாந்த் தான். எல்லாரும் ஃபார்முக்கு வாங்க. போ, நீ லைன் இல்லை. போ தூக்கு வேற பையன் எவ்வளவு பக்காவாக்குறான் பேரு. இந்த என்ன எப்படிதான் இருக்குது குப்பக்காரை அப்படிலாம் இல்லை. நம்ம பசங்க அப்படிலாம் சொல்ல கூடாது. எப்படிதான் இருக்குது மாமிசன்ல மாவு கொட்டம் ஒண்ணு பெருசா. அவள்தான் இவன் ஃபார்முக்கு வந்துட்டான். பக்கா பிரசாந்த் எப்பவுமே பக்காவா இருப்பான். ஃபார்முக்கு வரணும். காலில இருந்து கீழே இறங்க கூடாது துணி. இதான் ஃபார்மே. காட்டுறா கேமராவை. சொல்லுடாங்கண்ணா கேமராவை. என்ன பாலா தாத்தா தெரிகிறது. எனக்கு தானா சஞ்சய்ண்ணா. வயசு 20.
20 வயசு சஞ்சய் என்ற பேரு கடுவா. சஞ்சயோட ஜோசியத்தை பாரு, ஜாதகத்தை பாரு, சஞ்சயோட அமைப்பை பாரு. சஞ்சய் என்ற பேரு கடுவா. அது தலையை சுந்திச்சு கோளாறாகுதுன்ட்டு. சஞ்சய் ஊரை நம்பலாம், உலகத்தை நம்பலாம், சஞ்சய் நம்பவே முடியாது. பயங்கரமான எல்லாரும் ஒரு கட்சினா நீ மட்டும் தனி கட்சி தான். எல்லாரும் பிடிக்கிற மொயிலுக்கு 4 கால்னா நீ பிடிக்கிற மொயிலுக்கு 3 கால் தான் சொல்லுவேன். பிடிவாதம் உண்டு. ஆனால் எந்த காரியம் எடுத்தாலும் எடுத்து சாதிச்சிருவேன். ஆனால் யார்கிட்டையும் அடிமையாலாம் வாழ மாட்டேன். அதே மாதிரி நம்மகிட்டையும் 4 பேர் அடிமையாக இருக்கணும் விரும்ப மாட்டேன். ஆனால் ஆத்திர புத்தி, அவசர புத்தி இருக்கு. எந்த விஷயத்துலையும் பொறுமை தேவை. சொந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் இது எடுக்கலாமா வேண்டாமான்னு ஆலோசிக்கக்கூடாது. நான் தான் தலைவர் கட்டும் முன்னாடி நிற்கக்கூடாது. யாருக்கும் ஜாமீன் சப்போர்ட்லாம் இடக்கூடாது. சண்டை போட்டவங்க விட்டு விலகினவங்களாம் ஒன்றா சேருவாங்க. கைவிட்டு காசு பணம் பொருள் கை வரும். மழை போல கஷ்டம் நஷ்டம் வந்தால் கூட பனி போல தீரும். மனசில் நினைக்கிறது நம்பி இந்த வருஷத்தில் முடியும். வரப்பட்ட காடு ஆஞ்சநேயரே வந்திருக்கு. மழை போல கஷ்டம் வந்தால் கூட பனி போல விளைகிறோம். நம்பி எடுத்துப்பது விசாரித்து எந்த காரியம் எடுத்தாலும் இந்த வருஷம் முடியும். வீட்டை பார்க்குற லைஃப் அமையுது. மற்றபடி குறையில்லை, குழப்பம் இல்லை. கைனால ஒரு சீட் எடுப்போம். ஏன் கேள்வியாண்ணா? கிளி எடுத்ததும் நல்லா இருக்கு, கைநாள் எடுத்ததும் நல்லா இருக்கு. காலியாக வந்துருக்கு. கும்பிட்ற தெய்வம் கும்பிடாத தெய்வம் எல்லாமே நல்லா இருக்கு. மற்றபடி குறையில்லை, குழப்பம் இல்லை. இதுவரை கஷ்டகாலம் இனிமேல் சந்தோஷகாலமாக மாறும். வேற யாரு பார்ப்போம்? அவ்வளோதாண்ணா. காணி சில்லறை 50 ரூபா. சில்லறா வேற யாரும் பார்த்துருமா? இல்லை அவன் பார்க்க மாட்டான். அப்பாப்பா வேற யாரும் பார்ப்போம்? அம்மா அப்பா பெற்றவங்க இல்லைண்ணா. சேஞ்ச் இல்லையா? வேற யாரும் பேர் சொல்லி பார்ப்போம். இல்லை உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? ஜிபே இருக்கா? ஜிபே பண்ணிடுறேன். கைஸ் அவன் வந்து நம்ம கூட தான் வந்தான். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீ கடையிலுமே இல்லை அவன். இங்கே விளையாடும் போதுமே எங்கேயோ போயிட்டான். தனியாக நின்று ஃபோன் பேசினுக்கிறான். எதுக்கு நம்ம கூட வந்தோம்? நாங்கள் எதுக்கு வரோம்? பசங்களாம் அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணி தானே வரோம். இப்போ டீ கடையில் கூட நான் என்ன சொன்னேன்? பசங்களாம் என்ஜாய் பண்ணால் கொண்டாந்து ஃப்ரீ ஆகுதுன்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுது அவனை? அப்புறம் அவனை ஜூம் பண்ணி அவனை எதுவுமே தராத மாதிரி வந்து வருவான் பாரு. அவன் வந்துட்டு எதுவுமே அதுமாதிரி பேசுவான் பாரு. பார்த்துன்னு இருங்களேன். நம்ம இப்போ எப்படி கேஷுவலாக தூக்கி போகிறான் பார்த்தியா? எங்க போன? இங்க நல்லா இல்லையா? அப்போ புரியல அந்த கூடையா? ஏமா நாங்க உக்காந்துக்கிறாங்க பாரு. டேய் டேய் அங்க பாட்டிலோட வேற இருக்கிற மாதிரி இருக்குதுடா. பார்த்து வந்துவாங்கடா டேய். சின்ன சின்ன பாட்டிலோடலாம் வேற இருக்குது. அதுதான் பண்ணேன். இங்கோட மட்டும் கொஞ்சம் பேசணும். என்ன பண்ணுது அவ்வளோ நேரம்? நாங்களும் இங்க இருந்து எங்க ஒன்னா போய் பார்த்துக்கலாமே. அது இப்படி போற மாதிரியே இப்ப சும்மா போனேன். பசங்க கூட வந்தா பசங்க கூட இருக்கணும். நீ பாயிட்டு அங்க போறதுக்கு நான் எதுக்கு கூட்டணும் வரணும் உன்னை? சொல்லு. நியாயமான கேள்வியா இல்லையா? அப்புறம் அங்க போயிட்டேன். ஜோசியம் பண்ணா சொன்னாருன்னா நீ ஒரு வேலை செஞ்சா நீயே பாரு என்கிட்ட சொல்லாதன்றாரு. இது ஆரம்பிக்க போற அது ஆரம்பிக்க சொல்லாத அப்படின்றாரு. ஆனா ஒண்ணு சொன்னாரு பாரு, நோட் பண்ணியா? யாரு கீழே வேலை செய்ய மாட்டான். எனக்கு நான் தான் ராஜான்னு இருப்பேனா. அதே மாதிரி என் கூட இருக்கிறவங்கள எனக்கு கீழே எல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாரையும் ஒன்னா பார்ப்பேனா. அதான்டா சஞ்சய்.
மச்சாடா நானு சரி என்ன ஒண்ணா இதுல என்ன ஒண்ணுன்னா எல்லாருக்கும் ஒரு அதுதான் சொல்லு பருவம் வந்து